பண்ண போறேன் படத்துக்கு. அதுக்கான சார் அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்ப போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா? நீங்க சார் சார் வந்து ஒரு சீனியர் பேச விடுறீங்களா இல்லையா? என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்ட் உண்டான ஒரு மரியாதை. பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் காதுல படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார், முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிகருக்கு அழகு. சார் உங்களை விட நான் ஒரு சின்ன பையன் குழந்தை மாதிரி ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா சொல்லுங்க சார். என் வேலையை நான் செய்யறேன், நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். என் வேலையை சார் என் காதுல படம் இவருக்கு நான் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? சரி கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். பதில் சொல்ல கேட்க போறேன். இல்ல சார், ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். இல்லங்க இல்ல கதையை பத்தி பேசுறது என்னன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து நன்றி சொல்றேன். இது மாதிரி சார நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு ஒரு சின்ன கருத்து, அவ்வளவுதான், ஓகேங்களா? சார் தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான பேசலையே. யாராவது ஆபாசமா பேசணுமா? நம்ம சார் இவங்க ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லவே இல்ல, பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்க 2 நிமிஷம் சார் பேசி முடிக்க நான் கேள்வி நான் வெளியே போயிருவேன். அப்படியா? சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்க டைம். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்க வேற ஒரு வேலை இருக்கு, நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போனோம். அப்படியா? ஆமா சொல்லுங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, நிறைய திரைப்படங்கள்ல வந்து பிரச்சனைகள் வருது. அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்டுக்கும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூ ஷோவா இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அதுல நடிச்ச நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தலாம். அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்துல இருக்கு அப்படின்றதுக்காக ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அங்க வராம இருப்பாரா? அது மாதிரிதான் தமிழ் திரையுலகங்கள்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாவும் கஷ்டமாவும் இருக்கு. சோ குடும்ப பாங்க நல்ல படமா இருக்கு, நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பார்த்தேன், ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்ல நம்ம டைரக்டர் மிஸ்கின் சார் பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துவேன், முகரையில குத்துவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமா வந்துகிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்திருந்தேன். சார் பேசினது தப்பு சார். அவங்க சரி கேளுங்க சார். சார் அத அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அதை பத்தி நானும் ஒரு படம் பார்த்திருக்கேன். நான் படம் பார்த்தப்ப அந்த படத்தை பத்தி இல்ல சார், இவங்க படம் எடுத்திருக்காங்க, அந்த படம் பார்த்திருக்கேன். ஒரு பொது மனிதனை நான் கருத்து சொல்லக்கூடாதா? நான் வந்து என்ன சார் பிரஸ் மீட்ல தான் சார் சொல்றேன். இல்ல சார், நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்க இடையில வர்றீங்களா? இது ஒரு சபை நாகரிகமா? இல்ல சார், நான் பேசுறேன். பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். இது நாகரிகமா சார்? பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஊட வந்து பேசுறது நாகரிகமா? நீங்க சார் சார் வந்து ஒரு சீனியர் பேச விடுறீங்களா இல்லையா? என்ன சார் பேச விடணும்? பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க நான் பேசுறது முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க சார். அதுதான் சபை நாகரிகம், அதுதான் சார் சீனியர் ஆர்டிஸ்ட் உண்டான ஒரு மரியாதை. பிரஸ் மீட்டுக்கு மீட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் காதுல படத்துல சார் பேசிக்கிட்டு இருக்கேன் சார், முடிச்சது வாங்க சார். அதுதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நடிகருக்கு அழகு. சார் உங்களை விட நான் ஒரு சின்ன பையன் குழந்தை மாதிரி ஒரு பிரஸ் மீட் இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இடையில இன்டர்ஃபியர் ஆகலாமா சொல்லுங்க சார். என் வேலையை நான் செய்யறேன், நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு பேசுங்க சார். முதல்ல நான் பேசிக்கிறேன் சார். என் வேலையை சார் என் காதுல படம் இவருக்கு நான் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? சரி கேட்டாங்க, நான் தான் பதில் சொல்றேன். பதில் சொல்ல கேட்க போறேன்.
இல்ல சார், வேலைக்கு சார் ரிப்போர்ட்டர்னாலுமே ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும். இல்லங்க பேசிக்கிட்டு அந்த இருக்க- இல்ல கதையை பத்தி பேசுறது என்னன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து நன்றி சொல்றேன். இந்த மாதிரி சார நம்ம தப்பா பேசல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நீங்க மிஸ்கின பத்தி பேசுறீங்கங்கற ஒரு சின்ன கருத்து, அவ்வளவுதான். ஓகேங்களா சார், தவறா பேசல. நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்கள பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான யாருமே பேசலையே. இப்ப யாராவது ஆபாசமா பேசணுமா நம்ம? சார் இவங்க ஆபாசமா பேசுறாங்கன்னு சொல்லவே இல்ல. நான் பொது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்க 2 நிமிஷம் தரேன், பேசி முடிக்க நான் கேள்வி இல்ல நான் வெளியே போயிருவேன். அப்படியா? சரி சார், முதல்ல என்ன பேச விடுங்க சார். அதான் 2 நிமிஷம் உங்க டைம். எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு. நான் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு போகணும். அப்படியா? ஆமா சொல்லுங்க. ஓகே சார். சோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, கலாச்சாரத்தை நினைவுபடுத்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல ஆடியோ லான்ச்ல நானும் பார்த்துட்டேன் சார். நடிகர்களோ வர்றது கிடையாது. அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விக்காததை வித்து, ஓகேங்களா, கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க. சோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல கலந்து வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும். பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும். ஓகேங்களா. சோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வெஸ்ட்னால இங்க வந்து பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல. நான் உங்களை பார்த்ததே இல்லை. அந்த பக்கம் நான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் நம்ம 2 பேரும் பார்த்து பேசலாம். அதுவே பார்த்ததே இல்லைன்றீங்களா சார்? ஏங்க கேளுங்க சார். ரிவ்யூக்கு பண்ண போறேன் படத்துக்கு. அதுக்கான இருங்க சார், அதுக்கு முன்னாடி என்னோட சிக்னேச்சர்ஸ் இப்ப போட்டுக்கிறேன் எல்லாருக்கும். ஐயோ யதார்த்தமா பேசுறாரு. சார் நான் இதுதான் பண்ணேன், அவர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணேன். இல்ல சார், சார் ப்ரீ ஷோ பார்த்துட்டு வந்து கருத்து. ஆமா, அவங்க என்ன மாதிரி ஆளுக்கு சொல்லவே இல்லையா சார்? அவங்க சார் இன்ஸ்டாகிராம தாண்டி நான் 5 படத்துல நடிச்சுட்டேன். ஓகேங்களா, அந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மே 23 ரிலீஸ் ஆக போகுது. சிறு வயசு முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சின்ன வயசுல இருந்து என்ன சார், அதான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன். என்ன கேட்கிற கேள்விகளை நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நல்லது, பத்திரிகாருங்க. நானும் பத்திரிகை பதிவு வரேன். பிரஸ் மீட் வேணுமா வேண்டாமா? சின்ன பையன் நீ முதல்ல கேள்வி கேட்டுற. நீ பாரு, அதெல்லாம் பேச விட, அதெல்லாம் பேச விட. வாங்க மேடம். ஹலோ, இல்ல எவ்வளவு பெரிய ஆளு கேக்குறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களே. சின்ன வயசுல இருந்து டிராமா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் சான்றிதழ் எல்லாமே நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் சோசியல் மீடியால. சார் இவரை விட நான் பெரிய ஆள் தான் சார். நான் படிச்ச என்னோட எஜுகேஷன் என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், என்ன பெரிய ஆளு இவரை விட அப்படி ஒரு ஆள் கிடையாது. நான் படிச்ச படிப்புக்கு நான் இருக்கிறது இவரை ஒரு ஆள் கிடையாது. ஐயா சார் பேசுற எது வராது. நான் படிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, என்ன பத்தி பேசுறதுக்கு இவர் ஒரு ஆள் கிடையாது. புறாம இருந்தா பேசலாம், இவர் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. அவர்தான் சார் வாத்தியா சார், அவர் அந்த வாத்தியா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், பேசிட்டு நீங்க பாருங்க.